யூஜிசி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிஸ் தமிழ்நாடு லெவலில் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது, அந்த யூனிவர்சிட்டியில் எத்தனை கோர்சஸுக்கு கேட்டகரி 1 அப்ரூவல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா யூஜிசி டெப் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ள என்ட்ரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். மெயின் பேஜ் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2023-4. ஸோ அந்த லேட்டஸ்ட்டாக உள்ள டேப்பை வந்து கிளிக் பண்ணிட்டு இப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் பார்த்தீங்களா, பிப்ரவரி மந்த்ஸ் இந்த ஸ்டார்டிங் இயர் 2024. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோடு கொடுக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுத்துட்டு அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது பிப்ரவரி 2024க்கான பிடிஎஃப். இது கேட்டகரி 1 யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாடு லெவல் எத்தனை யூனிவர்சிட்டி அப்படின்றத தமிழ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். தமிழ் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு பார்க்கும்போது 2 யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, ரெண்டாவது அழகப்பா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? இப்போ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 41 கோர்சஸ் மட்டும் வந்து அப்ரூவல் இருக்குது. அதாவது 22 யூஜி கோர்சஸ், 19 பிஜி கோர்சஸ். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 18 கோர்சஸ் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க கேட்டகரி 1ல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு யூஜி கோர்ஸு, அப்புறம் பேலன்ஸ் 17 கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேட்டகரி 1 லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. தமிழ்நாட்டில் 2 மட்டும் தான் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருக்குது. இது போக டீம்டு யூனிவர்சிட்டி 1 இருக்குது. அதெல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது யூனிவர்சிட்டி நேம் இருந்தாலே இது வந்து கேட்டகரி 1ல் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கேட்டகரி 1ல் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, அழகப்பா இருக்குது அப்படின்னா அழகப்பா வந்து எந்த யூனிவர்சிட்டி இன்ட்ரோ பண்ணிக்கலாம், எல்லா யூனிவர்சிட்டியுமே இப்போ நடத்தி இருக்கிறதுக்குள்ள அப்ரூவல் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது அமெண்ட்மெண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டான்னு சொல்லி நம்மளுமே கிட்டத்தட்ட ஒரு 2 இயர் அந்த சேனலில் வீடியோ போட்டு தான் வந்துருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு ப்ரூஃபாக பார்த்தீங்கன்னா யூஜிசி வெப்சைட்டில் பார்க்குறீங்க. இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டியில் வந்து இந்த 18 கோர்சஸுக்கு மட்டும்தான் கேட்டகரி 1 இருந்தாலுமே சரி இந்த கோர்சஸுக்கு மட்டும் தான் அப்ரூவல் அப்படின்றதே இருக்குது. இதை தவிர்த்து மற்ற கோர்சஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 10-12 கோர்சஸ் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் அப்ரூவல் கிடையாது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ தமிழ் நடத்துகிறாங்கன்னா அது அப்ரூவல் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் மட்டும் தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கேட்டகரி 1ல் இருந்தாலுமே இது மட்டும் தான் அப்ரூவல் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ தமிழ், பிஏ எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்படி நடத்துகிறாங்க, பழகப்பால் நடத்துகிறாங்க அப்படின்னா இப்போ அதாவது பிப்ரவரி 2024 இந்த அட்மிஷனில் போட்டு நடத்தி இருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க கோர்ஸ் அப்படின்னா அது வந்து அப்ரூவல் கிடையாது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அட்மிஷனை போடுங்க. நீங்கள் பாட்டுக்கு இப்போ அழகப்பால் வந்து அழகப்பான்னு இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா எம்கேயூவில் தான் ஏதோ இல்லாத கோர்ஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு போய் இந்த மாதிரி யூஜிசி வெப்சைட்டை செக் பண்ணாமல் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடாதீங்க அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு தாழ்மையான கருத்தாக கேட்டுக்கிறேன். நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுனால தான் இந்த விஷயத்தை வந்து அடிக்கடி நம்ம சேனல் மூலமாக உங்கள்கிட்ட வந்து கன்வே பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ.